வணக்கம். நான் மகேந்திரன். கர்மா அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. நண்பர்களே, நான் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஜோதிடம் சார்ந்த கருத்து என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நண்பர்களே, நம்ம சாமி கும்பிட்றதுல ஃபர்ஸ்ட் நிறையா தெரியாமே நிறையா விஷயங்களை செய்கிறோம். பொதுவாக ஜாதகத்துல கிரகங்கள், அதாவது அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் அல்லது லக்னத்திற்கு நல்ல பலனை தராத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொன்று வரும். அப்போ அந்த ஜாதகத்துல அந்த அசுப கிரகங்களுக்கு ஏற்புடையதாக இல்லாத ஒரு கோவில்களுக்கோ அல்லது அந்த மாதிரியான ஒரு தெய்வங்களையோ நாம போய் தரிசனம் பண்றதுல நமக்கு நல்ல பலனை விட ஒரு கொஞ்சம் எதிர்மறை பலன்கள் தான் அதிகமாக நடக்கும். சாமி கும்பிட்றது அந்த மாதிரி எல்லாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஜாதக ரீதியில பார்க்குறப்ப இருக்கு. இது என்னுடைய அனுபவம் ப்ளஸ் ஆய்வு. இந்த இடத்துல உதாரணத்துக்கு மேச லக்னத்துல பிறந்த ஒருத்தருக்கு முருகரை வந்து நம்ம இஷ்ட தெய்வமா சொல்லுவோம். அடுத்தது மேசம்ங்கிறது வந்து ஒரு நெருப்பு ராசி. அப்ப சிவனை நாம வந்து ஒரு பிரதானமா எடுத்து வழிபடுவோம். ஆனா அந்த சிவனை எடுத்து பிரதானமா வழிபடுறதுலையும் முருகரை பிரதானமா எடுத்து வழிபடுறதுலையும் நமக்கு வந்து நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய இடத்துல அங்கே போய் நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி சொல்லக்கூடிய முருகருடைய திருச்செந்தூர்ல போய் கும்பிட்றது அவ்வளவு ஏற்புடையதாக இருக்கிறது இல்லை. அதுக்கு பதிலா பழனி மலை மேல் இருக்கக்கூடியது. ஏன்னா நெருப்புங்கிறது மேல் நோக்கி எறிகிறது. அப்போ மேல் நோக்கி செல்லக்கூடியது, மேல் நோக்கி செல்றது அது மலை. அப்போ அந்த இடத்துல அந்த நம்ம மேச ராசிக்கு மேச ராசி லக்னத்திற்கு முருகரை நாம போய் கும்பிட்ற மாதிரி இருந்தா திருச்செந்தூரை விட நமக்கு பழனி மலை முருகரோ அல்லது மலை மேல இருக்கக்கூடிய ஒரு முருகரோ நம்ம கும்பிட்றது வழிபடுறது நல்ல பலனை தரும். அடுத்தது ஒரு விதத்துல பார்த்தா திருச்செந்தூரும் கூட கடல், ஆனா ஒரு சிறிய குன்றின் மேல வள்ளி குகை அதெல்லாம் இருக்கிறதுனால அதுவும் ஒரு விதத்துல மலை மேலதான் இருக்கு. ஆனா கடல் சார்ந்து நிலத்தில் இருக்கிற மாதிரி தான் நம்மளுடைய பார்வைக்கு தெரியும். அப்ப அந்த இடத்துல அங்க போறதை விட நம்ம பழனி மலைக்கு போய் கும்பிட்றது நல்லது. இதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்திற்கும் ராசிக்கும் அங்கே மாறுபடும். அப்போ நம்ம எந்த தெய்வத்தை எந்த விதத்துல போய் எப்படி கும்பிடணுங்கிறத தெரிஞ்சு கும்பிட்றப்போ அந்த கிரகத்தினுடைய அது கிரகத்திற்குண்டான அங்கே அந்த தெய்வத்திற்கான பலனும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ இது வந்து என்னுடைய ஒரு கருத்தாக சொல்லணும்னு தோணுச்சு. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து கர்மா அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பயணிங்கள். நட்புடன் நல்ல எதிர்காலத்தை நோக்கி. நன்றி, வணக்கம்.